நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா 2023ல கிரிக்கெட்ல நடந்த டாப் 3 சர்ச்சைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து IPL கிரிக்கெட் வரைக்கும் வீரர்களுக்கு மத்தியில சர்ச்சைகளான கருத்துகளும் மைதானத்திற்கு வெளியேயும் சர்ச்சைகளான கருத்துகளும் இருந்துகிட்டு தான் இருக்குது. நடப்பாண்டுல சர்வதேச கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலிய அணி தான் ஆதிக்கத்தை செலுத்தி இருக்காங்கன்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஏன்னா நடப்பாண்டுல நடந்த ஆஷஸ் தொடர், உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடர் மற்றும் ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் என அத்தனை முக்கிய கோப்பைகளையும் பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி தான் ஜெயிச்சிருக்காங்க. இதற்கு மத்தியில தான் 2023ஆம் ஆண்டுல சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல பல்வேறு சர்ச்சைகளும் மோதல்களும் கிரிக்கெட் உலகத்தையே உலுக்கியதுன்னே சொல்லலாம். அந்த வகையில 2023ஆம் ஆண்டு உச்சகட்ட சர்ச்சையா விராட் கோலி மற்றும் கௌதம் கம்பீர் 2 பேரும் மோதிக்கொண்டதுதான். இவங்க 2 பேரும் மோதிக்கொண்டது இந்த உலகையே திரும்பி பார்க்க வச்சதுன்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேரும் மோதிக்கொண்டது லக்னோ மைதானத்துல தான். கம்பீர் பண்ண சேட்டையை பொறுக்க முடியாத விராட் கோலி அவருக்கு எதிராக அவரும் ஒரு சில விஷயங்களை செய்ய அது இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டையை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். கம்பீருக்கு ஆதரவா நவீன் உலக் மற்றும் மைக் மேயர்ஸ் 2 பேரும் விராட் கோலி கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த மோதல் IPL தொடருடன் நிக்காம சர்வதேச போட்டிகளையும் தொடர்ந்துச்சு. இந்த மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில ஒரு நாள் உலகக்கோப்பை தொடர்ல விராட் கோலி நவீன் உலக்க கூப்பிட்டு நட்பு பாராட்டி இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தாரு. இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உச்சக்கட்ட மோதலா இந்த விராட் கோலி மற்றும் நவீன் உலக் மோதலை குறிப்பிட்டு சொல்லலாம். அதே போல சர்வதேச கிரிக்கெட்டை உலுக்கிய மற்றொரு சர்ச்சைனா இங்கிலாந்து வீரரான பேரிஸ்டோவை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் விக்கெட் கீப்பரான அலெக்ஸ் கேரி ரன் அவுட் செஞ்சதுதான். ஆஷஸ் தொடர்ல இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஜானி பேரிஸ்டோ ஓவர் முடிஞ்சவுடன் திரும்பி பார்க்காம கிரீஸ்ல இருந்து வெளியேற உடனடியாக அலெக்ஸ் கேரி ரன் அவுட் செஞ்சாரு. இந்த ரன் அவுட்டுக்கு பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரன் அவுட் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு எதிரானது அப்படின்னு இங்கிலாந்தும் தங்களுடைய கைகளை உயர்த்தினாங்க. அலெக்ஸ் கேரி பேரிஸ்டோவை ரன் அவுட் செஞ்சதுக்கு சமூக வலைதளங்கள்ல அலெக்ஸ் கேரியை பல்வேறு விதத்துல துன்புறுத்தி வந்தாங்க. இந்த ஒரு சம்பவத்தில இருந்து மீண்டு வர முடியாம அலெக்ஸ் கேரி தவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. சர்வதேச கிரிக்கெட் தொடர்ல மோதல் இருக்கும் அப்படின்னாலும் இங்கிலாந்து வீரர்கள் வெற்றிக்காக எந்த எல்லைக்கு வேணும்னா போவாங்க அப்படிங்கறத புரிய வைக்கிற ஒரு சர்ச்சையாக தான் இன்னுமே இந்த ஒரு சர்ச்சை பார்க்கப்படுது. இந்த 2023ஓட மற்றொரு சர்ச்சையா பார்க்கப்படுவது வங்கதேசம் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையேயான போட்டியின் போது நடந்த சர்ச்சை தான் ரசிகர்களை மிரள வச்சுச்சுன்னு சொல்லலாம். இலங்கை அணியோட சீனியர் பிளேயரான ஏஞ்சலோ மேத்யூஸ் பேட்டிங் செய்ய தாமதமாக வந்ததுனால டைம் அவுட் முறையில நடுவர்களால அவுட் கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டாரு. இதன் மூலமா டைம் அவுட் முறையில அவுட் ஆன முதல் வீரரா ஏஞ்சலோ மேத்யூஸ் இடம் பிடிச்சாரு. ஏஞ்சலோ மேத்யூஸ் அவுட் கொடுக்கப்பட்டதுக்கு வங்கதேச அணியோட கேப்டனான ஷகிப் அல் ஹசன் கடுமையான விமர்சனங்களை சந்திச்சாரு. குறிப்பா சொல்லணும்னா ஏஞ்சலோ மேத்யூஸோட தம்பி ஷகிப் அல் ஹசன் மீது கற்களை வீசுவோம் அப்படின்னு வெளிப்படையா மிரட்டல் விடுத்ததுதான் உலகக்கோப்பை தொடரோட உச்சக்கட்ட சர்ச்சையா அமைஞ்சது. ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட்டுக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில ஷகிப் அல் ஹசன் இந்த மாதிரி செஞ்சது இன்னமுமே மக்கள் மத்தியில ஒரு விமர்சனத்தை எழுப்பிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். இந்த 3 சர்ச்சைகள்ல எது அதிக அளவுல மக்களால பேசப்பட்டுச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.